1. இந்தியாவின் இரண்டாவது பணக்காரரான கௌதம் அதானி மார்ச் 31, 2025 இல் முடிவடைந்த நிதியாண்டில் மொத்த ஊதியமாக 10 கோடி ரூபாய் பெற்றார். இது பெரும்பாலான தொழில்துறை சகாக்கள் மற்றும் அவரது சொந்த முக்கிய நிர்வாகிகளை விட குறைவு. 2. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் (CCPA) மின்வணிக நிறுவனங்கள் அடுத்த 3 மாதங்களுக்குள் சுய தணிக்கைகளை நடத்தி தங்கள் தளங்களில் இருந்து இருண்ட வடிவங்களை கண்டறிந்து அகற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. 3. இந்தியா ஜப்பானை முந்தி உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக மாற உள்ளது, ஆனால் மெத்தனமாக இருக்கக்கூடாது, ஏனெனில் நாடு தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை விட மிகவும் பின்தங்கியிருக்கிறது என்று WEF இன் முன்னாள் மேலாண்மை இயக்குனர் கிலாட் ஸ்மாட்ஜா கூறினார். ஏப்ரல் 2025 தேதியிட்ட IMF தரவுகளின்படி, இந்தியாவின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $2878.40, ஜப்பானின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $33,955.70 இல் தோராயமாக 8.5% அதாவது ஜப்பானின் தனிநபர் வருமானம் இந்தியாவை விட சுமார் 11.8 மடங்கு அதிகம். 4. டெவலப்பர்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட தாமதங்கள் காரணமாக ஆபத்தில் உள்ள பல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் நம்பகத்தன்மையை பாதுகாக்குமாறு இந்திய தேசிய சூரிய ஆற்றல் கூட்டமைப்பு பிரதமர் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. 5. அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு முதலீட்டை எதிர்பார்க்கும் வகையில் விமான மேம்பாட்டுத் திட்டங்களில் கவனம் செலுத்தி ரிலையன்ஸ் உள்கட்டமைப்பு தனது பாதுகாப்புத் துறையை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. 6. கடந்த 2024-25 நிதியாண்டில் நாட்டிற்கு வந்த அந்நிய நேரடி முதலீட்டில் FDI 51% மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஆகியவை ஈட்டித் தந்தன. 7. யூரல்ஸ் தரநிலை ஒரு முக்கிய உந்துதலாக உள்ளது, இது ஆழமாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றாலும், மே மாதத்தில் பீப்பாய்க்கு சராசரியாக $50 FOB இலவசமாக இருந்தது, இது மேற்கத்திய நட்பு நாடுகளால் விதிக்கப்பட்ட $60 விலை வரம்பை விட மிக குறைவு. 8. 2025-26 சர்க்கரை பருவத்திற்கான அக்டோபர்-செப்டம்பர் இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி குறிப்பிடத்தக்க ஆபத்தை எதிர்கொள்கிறது. ஆரம்பகால அதிகாரப்பூர்வ தரவு கரும்பு பரப்பளவில் ஓரளவு சரிவை காட்டுகிறது. 9. இந்தியாவில் கோழி வளர்ப்பின் பயணம் 1912ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் எட்டாவில் முதல் மிஷனரி கோழிப் பண்ணை நிறுவப்பட்டபோது அமைதியாகத் தொடங்கியது.